ரஷ்ய தாக்குதல். 15 வயது நிரம்பிய இஸ்லாம் மாஸ்கோ தாக்குதலில் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளான். அவனை கௌரவிப்பதற்காக அவனை அழைத்து சான்றிதழ்கள் வழங்கியது ரஷ்ய அரசு. ஒரு உயிரை காப்பாற்றியவன் ஒட்டுமொத்த உயிர்களையும் காப்பாற்றியவன் ஆவான், குர்ஆன் சொல்கிறது. எனவே எந்த ஒரு உயிரையும் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏற்கனவே பிடிப்பட்டவர்கள் கூட தங்களுக்கு பணம் கொடுத்ததால் செய்தோம் என்கிறார்கள். ஆக இதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது என்று புட்டினும் சொல்லியிருக்கிறார். உக்ரைனும் இருக்கலாம், இஸ்ரேலும் இருக்கலாம். ஆக 3 நாடுகளும் பண உதவி செய்து கொலையாளிகளை தயார்படுத்தியிருக்கிறது. அதன் மூலமே இந்த குண்டுவெடிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. அந்த குண்டுவெடிப்புகளில் மேலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போவதை தடுத்து அவர்கள் உயிரை காப்பாற்றியிருக்கிறான் இந்த இஸ்லாம் என்ற இந்த இளைஞன். 15 வயதே நிரம்பிய இவனுக்கு இந்த அளவு ஒரு துணிச்சல் இருந்திருந்தால் அந்த கும்பலை பிடித்து அந்த குண்டுவெடிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றியிருப்பான். உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். இவனை போன்ற சிறந்த வீரர்களை ஒவ்வொரு நாடும் பெற வேண்டும். உலகம் முழுக்க இஸ்லாத்தின் பேரில் களங்கத்தை கற்பிக்க மிக பகீரத முயற்சிகள் நடந்து வருகிறது. ஆனாலும் இறைவன் எப்படியாவது அதனை உலகுக்கு காட்டிவிடுகிறான். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமில்லை, இது கூலிப்படைகளின் வேலை என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவர்களும் விடுவதாக இல்லை. இஸ்லாத்தை எந்த வகையிலாவது களங்கப்படுத்த வேண்டும் என்று இரவும் பகலும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் முயற்சி கடைசியில் தோல்வியில்தான் முடிகிறது. இது போன்ற இளைஞர்கள் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இப்படி இத்தனை பேரை காப்பாற்றிருக்கிறான்ல, இவன் தான் உண்மையான இஸ்லாமியன். அங்கேயும் இஸ்லாமியர் இருந்தால் உக்ரைனும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பணம் கொடுக்குதுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை கொண்டான். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமிய பெயர் தாங்கிகள். அவர்கள் மறுமையில் எத்தனை உயிர்கள் இறந்ததோ அத்தனை உயிர்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது இஸ்லாம் கொடுக்கும் கட்டளை, நிபந்தனை. இதனை உள்வாங்கியவனே உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும்.